வெல்கம் டு கிருத்திகா இன்டீரியர்ஸ். நம்ம சைட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மப்பேடு. இப்போ நம்ம இந்த வீட்டில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் நம்ம பாருங்கள். ஹாலில் வந்து பாருங்கள், வீட்டில் வந்து ஒரு பூஜா ஷேப் பண்ணியிருக்கோம். இந்த டோர்லாம் வந்து அவங்க கஸ்டமர் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி நம்ம மாடல் இப்படி ஒரு பழைய கஸ்டமர் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் ஏதாவது விசேஷமாக அதில் வந்து ப்ரைஸ் கீழே ஒரு சின்ன லுக்கு பாருங்க எப்படி இருக்குங்க. பக்கத்தில் இது வந்து இந்த மாதிரி டிசைன் கட்டிங் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். இது உள்ள அந்த ஷீட்டில் இருக்கிற லேயரை எடுத்துகிட்டு உள்ளே வந்து WPC போர்டு கொடுத்துட்டு இது வந்து CNCயில் கட்டிங் பண்ணி எடுக்கிறதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஆகும். UPVCயில் டபுள் கலரில் கேட்டிருக்காங்க. செக்ஷன் போட்டு தான் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் கேட்டது என்னென்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும், கொஞ்சம் இதுவாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். கம்போட பாரு, இதில் ஆல்ரெடி எல்லாமே ஷெல்ஃப் ஏற்கனவே இருக்குது. இல்லைன்னா நம்ம புதுசாக ப்ரொவைட் பண்ணியும் கொடுக்கலாம். மேலே லாப்டும் அப்படி தான் 1+1 போட்டிருக்கோம். கலர் பாருங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். இன்னொரு பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம்லேயும் அதே மாதிரி தான். இவங்க வந்து என்னன்னா அந்த கீழே சேம் அதே பிக்சர், அதே கலர், அதே பேட்டர்ன். இதில் பார்த்தோன்னா இந்த கீழே வந்து பெட்டு போட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த கபோர்டை வந்து ரெண்டாக பிரித்து கீழே 2 டோர் மேலே 2 டோர் பண்ணிச்சுக்கோங்க. இதுலேயும் உள்ள எல்லாமே வந்து ரேக்ஸ் இருக்குது. அதனால் ரேக்லாம் எதுவும் போடல, வெறும் டோர் மட்டும் போட்டு. கிச்சன் பார்க்கலாம். நம்ம கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வாஷிங் மிஷின், அந்த கீழே வந்து பாக்ஸ் மாதிரி கவர் பண்ணி இந்த டைப்பெல்லாம் மறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அதை கவர் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு ஃபேஸ் பார்க்குற மிரர் ஒன்று, அது உள்ள ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி எம்டி பாக்ஸ். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள், கிரே வித் ஒயிட் காம்பினேஷனில் கஸ்டமர் வந்து கேட்டுருக்காங்க. அதுக்காக இந்த கலரை சூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக. இதோட லுக்கு பாருங்கள். இது எல்லாமே PVCயில் பண்ணியிருக்கோம். கிளாஸ் வரும், கையில் அழகாக ஈஸியாக தள்ளுற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படலாம் வேணாம். அலுமினி சேனல்லாம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரெஸ்ட் ஆகும், தள்ளுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது நல்லா ஃப்ரீ மூமெண்ட்டாக இருக்கும். அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கீழே 2 பக்கமும் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸோட லுக்கை பாருங்கள். இன்னும் அவங்க எதுவும் அரேஞ்ச் பண்ணல, பண்ணால் நல்லாயிருக்கும். கஸ்டமர் வந்து ஒயிட் அண்ட் கிரேயில் வந்து கேட்டிருக்காங்க. அதோட இதுதான் பார்த்துருக்கீங்க. எல்லாமே PVCயில் பண்ணியிருக்கோம். கிளாஸ் ஃபினிஷிங் வெடிங் கிளாஸ் ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஏற்கனவே கபோர்டில் எல்லாமே செல்ஃப்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஷெல்ஃப் இல்லைன்னா நம்ம ஷெல்ஃப் போட்டு கொடுக்கலாம் அடிஷ்னலாக. என்ன இது வந்து பாத்திரம்லாம் அடிக்க வேண்டியதாக கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபோல்டிங் கேட்டிருக்காங்க. அந்த ஃபோல்டிங் பாருங்க எவ்வளோ லுக்காக இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம வேணும்னா அதை இது பண்ணிக்கலாம், வேண்டாம்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் RO கவர் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது ஒரு ரேக். இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்றதுக்காக அது பண்ணியிருக்கோம். கீழே அண்டர் லாஃப்ட் பாருங்கள்,
இந்த இடத்துல சிலிண்டர் வச்சுருக்கிறதுனால நம்ம அதுக்கு வென்டிலேட்டர் வச்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி இவங்க வந்து ட்ராலி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, இந்த ரேண்டம் பாக்ஸாக வேணும்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நம்ம இதில் வச்சுட்டு வாஷ் பண்ணணும்னா பண்ணிவிட்டு திருப்பி நம்ம செட் பண்ணி எல்லா பாக்ஸும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஆயில் புல் அவுட்டும் வேணாம், அதுக்கும் நம்ம தனியாக ஒரு பிவிசிலையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது கார்னர் வேறு. மட்டும் ஒன்று சொல்லணும் என்னென்னா, இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணும்போது அந்த கல் வந்து உள்ளே இருக்கிற செவுத்தை விட ஒரு 2 இன்ச்சு வெளியில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வெளியே வராது, உங்களுக்கு தண்ணியும் நிறைய இதுவாக தங்காது, உங்களுக்கு இது எல்லாமே மறைஞ்சிடும். உங்களுக்கு இந்த கல்லை வந்து கொஞ்சம் 2 இன்ச்சு ப்ரொவைட் பண்ணிக்கணும். அப்படியே இது கீழே கவர் பண்ணிக்கணும். OnePlus1 கிரே கலர் யூனிக்காக இருக்கு பாருங்க. நான் கஸ்டமர் பிளேஸில் ஒரு ஷூ ரேக் பண்ணியிருக்கேன் பாருங்க, யூடியூப்ஸில். அந்த லூவர் அழகாக பண்ணியிருக்கேன். எவ்வளோ வெயிட்டு தாங்கணும் சிலர் கேட்குறாங்க. உட்காந்துருக்கேன், நல்லாவே வெயிட் தாங்கணும்.